வணக்கம் நேர்களே. இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில்ஸில் 2355 அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதாகவும், அதை தொடர்ந்து அந்த அக்கௌண்ட்ஸ் பிளாக் செய்யப்பட்டதாகவும் எக்ஸில் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? ஏன் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ண சொன்னாங்க? ராய்ட்டர்ஸோடைய அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகிருக்கு. ஸோ பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது தடை செய்யப்படுதா? என்ன நடந்தது? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2355 அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது, நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எக்ஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஏன் இதை செஞ்சுருக்காங்க? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத தடுக்க பார்க்குறாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுக்கிறது தான். அது ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாலையுமே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்கிறது எல்லா ஊர்லேயும் கவர்மெண்ட்டோட ரைட்ஸ். கவர்மெண்ட் இது மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணால் கோர்ட்டு தான் அதை நிறுத்தணும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். சில வீடியோக்களை கவர்மெண்ட்டு எடுக்க முடியும். கவர்மெண்ட் அவங்களோட நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நேம் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி இது மாதிரி ரெகுலராக பண்ணுவாங்க. இதுவும் நியூஸு வெளில வந்திருக்காது. இந்த நியூஸ் ஏன் வெளில வந்துருச்சுன்னா, ராய்ட்டர்ஸ் யாருன்னா நியூஸ் அக்ரிகேட்டர்ஸ். உலகத்திலே 150 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நியூஸ் அக்ரிகேட் பண்ணவங்க தான் ராய்ட்டர்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா செய்தியும் வாங்கி யாருக்கு வேணாலும் ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஹிந்து பேப்பரோ இவங்களால எல்லா இடத்துலையும் ஆள் வைக்க முடியாது. ஸோ ராய்ட்டர்ஸ் போடுறத இவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியாவில் ஏஎன்ஐன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையும் போட்டு அவங்க சர்வரில் போட்டு வைப்பாங்க. யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நடக்கும். பிடிஐ, யூஎன்ஐ இது மாதிரி அக்ரிகேட்டர்ஸ். ராய்ட்டர் 150 வருஷமாக உலகம் ஃபுல்லாக பிரசித்தப்பட்டது. அதை பேன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ராய்ட்டர்ஸை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணும்போது இங்கே பேண்டுன்னு வந்தோடனே ராய்ட்டர்ஸை கேட்டாங்க. ராய்ட்டர்ஸ் சொல்லிட்டாங்க எக்ஸ் எங்கள்கிட்ட பேன் பண்ணிட்டாங்க. எக்ஸு கேட்டோன்னா அவன் சொல்லிட்டான் இது ராய்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி இவ்வளோ பேர் அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இத்தனை நாளைக்கு முன்னாடி இது அரசல் புரசலாக போயிட்டு இருந்தது. இப்போ என் கேஸே எடுத்துக்கோங்க. நான் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் தி கவர்மெண்ட். என்னோடய எக்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னோடய எக்ஸு தெரியாது. எனக்கு டிக் இருந்தாலும் எனக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷேடோ பேன் பண்ணிட்டாங்க. ஷேடோ பேன்னா நீங்கள் போய் என்னை தேடி பார்த்தீங்கன்னா தான் என் அக்கௌண்ட்டு கிடைக்கும், இல்லாட்டா என் அக்கௌண்ட் கிடைக்காது. அதே மாதிரி என் பேர்லேயே வச்சு ஒரு 10-15 அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ எது நான் ரியல் ஆனந்துன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் என்னோடய எக்ஸு ஃபாலோயிங் ரொம்ப இருக்கவே இருக்காது. வெறும் 70,000 பேர் தான் இருப்பான். ஃபேஸ்புக்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளும் கட்சி ஒரு லிஸ்ட்டு சப்ளை பண்ணும். மெட்டா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் தொடர்பில் இருக்காங்க. ஏன்னா ஆளும் கட்சி மெட்டாவில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க படத்தை. அதனால் இப்போ ஆப்போசிஷனால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மெட்டாவில் என்ன பண்ணால் இந்த ஆளோடதெல்லாம் ப்ரொஃபைலெல்லாம் நீங்கள் ஃபீடில் வராத மாதிரி பண்ணிவிடுங்கன்னாங்க. ஓகே. நீங்கள் என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பேசின வீடியோலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டாவில் ஈஸியாக 3-4 லட்சம் வியூஸ் போகும். இந்த லிஸ்ட்டில் என் பேர் வந்தப்புறம் மெட்டாவில் என்னோடய வியூஸ் ட்ரமாட்டிக்காக குறைஞ்சிருச்சு. என் பேரே தெரியலன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா அதாக காட்டாது. மக்களாக போய் என்னை தேடினா தான் என்னை பார்க்க முடியும். அதுவும் 4-5 அக்கௌண்ட்டாக காட்டி கன்ஃபியூஸ் பண்ண 4-5 பல அக்கௌண்ட் இருக்குது. நிறைய பேர் எனக்கே அமைச்சிருக்காங்க இது ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு. முந்தா நாள் கூட ஒன்று வந்திருந்தது. முந்தா நாள் கூட ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வந்துருந்தது. ஸோ இது மாதிரி பண்ண வேண்டியது. இது ஒரு அரசாங்கம் அவங்களோட நரேட்டிவ் மட்டும்தான் வெளில போகணும், மற்றவங்க நரேட்டிவ் வெளில போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதனால் இதை பண்ண வேண்டியது. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 100 பேர் மேலேயே இருக்காங்கன்னு. அவங்க வேலையே இந்த கண்டென்ட்டை மானிட்டர் பண்ணி வேண்டாத நியூஸ் வருது, வேண்டாத வீடியோஸ் வருதுன்னா அதை கட் பண்ணுறது தான் அவங்க வேலை. இதில் யூடியூப்பில் மட்டும் ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்னால் அவங்களால பண்ண முடியல. மற்ற எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஆனால் கவர்மெண்ட் சைடு இதை டினை பண்ணியிருக்காங்க சார். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக
நோ ஏஜென்சி ஆர்டர் டு பிளாக் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன் பாஸ். ம் எக்ஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டான்ல, ம் அவன் மேலே மான நஷ்ட கேஸ் போட வேண்டியதுன்னு. ம் இட் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரிவ்யூ? நாங்கள் அப்படி எதுவும் சொல்லலை, நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் என்ன ரிவ்யூ அப்படின்னு. ஆனால் எக்ஸ் என்ன சொல்கிறான்? எக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியிலிருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சுங்கிறான். டிமாண்ட் கேம் ஃப்ரம் மைட்டி. அப்போ அவன் என்ன கையில் இல்லாமையா வச்சுருப்பான்? ரெக்வயர்ட் ஆக்ஷன் வித்தின் 1 hour. என்ன ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்க எதுவும் கொடுக்கல, ஏன் எதுக்குன்னு. அதாவது ஏன் ஆர்டர் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். ரைட்டர்ஸை என்ன சொல்லி நீங்கள் பேன் பண்ண முடியும்? ம் அதனால் நான் பேன் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அதாவது எலான் மஸ்க்கு வந்து எக்ஸை வாங்கும்போது அவர் போட்டிருந்த ட்வீட்டில் சார், நியூ ட்விட்டர் பாலிசி இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ரீச் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்தியாவில் ஆஃபீஸ் வச்சு அவர் பண்ணணும்னா அவர் வந்து பர்மிஷன் வாங்கணும். இல்லாட்டா இந்தியாவில் மட்டும் அவர் பிளாக் பண்ணி தான் ஆகணும். இந்த பிளாக் ஆனவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். யாருக்கு டைம் இருக்குது? நான் வந்து ஹைகோர்ட்டில் போட்டு ஆர்டர் பண்ணி சாமானியனால் அதெல்லாம் பண்ண முடியாது. எலான் மஸ்க் சாமானியனா சார்? அவருக்கு என்ன போச்சு? அவன் பேன் பண்ண சொன்னான், லெட்டர் இருக்குது, பேன் பண்ணிட்டு போயிட்டான். எவன் பேன் ஆனோ அவன் தானே கேஸ் போடணும். ஸோ ரைட்டர்ஸ் பெரிய ஆள், அவன் சொல்லிட்டான், உடனே அவன் அப்படியே வெளில எடுத்துட்டாங்க. அவன் மட்டும் வெளில எடுத்துடுவாங்க, மற்றவங்கள்ட்ட வெளில எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ எனக்கு பேன் ஆகிருக்குன்னா நான் தான் இப்போ ஷேடோ பேனுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் நான் ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லையா? நான் ஒரு வக்கீலுக்கு சம்பளம் கொடுத்து கோர்ட்டில் கேஸை போட்டு அவன் வந்து ட்விட்டருக்கு நோட்டீஸ் விட்டு ட்விட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசி டெக்னிக்கலாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். நான் ஏன் பண்ணுறேன்? எனக்கு என்ன போச்சு? அது ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோ. அதுக்காக நான் 10 லட்ச ரூபா இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்றது. அதே தான். ராய்ட்டர்ஸுங்கிறதுனால ஒரு பெரிய நிறுவனம், நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும்னு அவங்களால இறங்க முடியும். அவன் வந்து வக்கீலுக்கெலாம் போல என்ன பேன் பண்ணிட்டான்னு சொன்னாலே எஸ் பெல்ட்டி அடிச்சிட்டான். ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா நியூஸ் ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் எம்லாம் பிளேன் விழுந்ததுன்னு. இப்போ ட்ரம்ப்பே சொல்லிட்டார், ஒரு பைலட் கூட போயிட்டாருன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அதை நம்ம அப்படியே அமுக்கிட்டோம். ஹிந்துவில் ஒரு வெப்சைட்டில் ஒரே ஒரு நாளைக்கு வந்தது. கவர்மெண்ட் ப்ரெஷர் போட்டது ஹிந்து வெப்சைட்லேருந்து எடுத்துருச்சு அந்த ஆர்டிக்கிள். எந்த ஆர்டிக்கிள் சார்? ஒரு பிளேன் விழுந்திருக்கு, இந்த இடத்துல விழுந்திருக்குன்னு ஹிந்து. எஸ் எஸ் எஸ். அப்போ அந்த ஹிந்து அந்த ஹிந்துவில் அந்த ஆர்டிக்கல் இருக்கான்னு பாருங்கள். ராஜஸ்தானில் அந்த ஃபைட்டர் ஜெட்டு. ஓகே. அந்த ஆர்டிக்கல் எங்கன்னு பாருங்கள் ஹிந்துவில். ஓகே. பட் இப்போது எலான் மஸ்க் வந்து நினச்சா இல்லை இது என்னோட பாலிசி, இந்தியாக்காகலாம் நான் இறங்கி போக முடியாதுன்னு சொல்லி இந்தியாவில் ட்விட்டரை பேன் பண்ணுவோம். இல்லை அது மட்டும்தான் காரணமா? இல்லை டெஸ்லாவெல்லாம் உள்ளே கொண்டு வரேன், எனக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதனால் நான் பண்ணிட்டு போகிறேன்றது. உங்களுக்கு பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 10,000 கார் கூட விற்காது இந்தியாவில். அவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். 32 லட்ச ரூபா டியூட்டி போட்டு அவன் விற்க மாட்டான். இந்தியாவில் நீங்கள்லாம் நினைக்கிறீங்கன்னா அந்த வேர்ல்டு வந்து உங்களை அப்படியே பார்த்து தாங்குதுன்னு. நோபடி இந்த வேர்ல்டு இஸ் லீஸ் பாதர்ட் வாட் யூ ஆர் டூயிங். வருஷத்துக்கு 10,000 கார் விற்குமா சார் டெஸ்லா? மேக்ஸிமம். ஓகே. அவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. பெரிய பட் ஒரு 1000 பேராக முதல்ல வாங்கிடுவோம். ஓகே. பட் ஆனால் அது ஆக்சுவல் விலை நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னதுனால நீங்கள் துபாய்க்கு போனாலும் சரி, சிங்கப்பூருக்கு போனாலும் சரி, டாக்ஸி மாதிரி ஓட்டிகிட்ருக்கு. சார் இப்போது இந்த எக்ஸ் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணது அப்படிங்கிறது முன்னாடி நடந்துட்டு இருந்தது, இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இந்தியாவில் மீடியா ஃப்ரீடம் போகணும்னா கோர்ட்டுகள் தான் சொல்லணும். நான் சொல்ல துஷ்யந்த் தவே என்ன சொல்கிறாருன்னா, டாக்கூர்னு முதல்ல இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் தவிர இந்த 10 வருஷத்தில் வந்த எல்லா சீஃப் ஜஸ்டிஸ் எக்ஸப்ட் சஞ்சீவ் கண்ணான் கடைசி சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் சொன்னதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது சந்திரசூடா இருக்கட்டும், எல்லா பேரையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ப்ரெஸ்ஸுன்னு 3 இருக்கணும். இந்த ஜுடிஷியரியும் ப்ரெஸ்ஸும் எக்ஸிக்யூட்டிவை செக்கில் வைக்கணும்னு பேர். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவும் கை கோத்துட்டாங்க. ஒரு ஜட்ஜு வீட்டில் 50 கோடி கிடைக்குது, அவன் மேலே ஆக்ஷனே எடுக்கலை. சஞ்சீவ் கண்ணா ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், அவரை வெளில அனுப்பிச்சிடுங்கன்னு போட்டு ஃபைலே கொடுத்துட்டாரு. சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைலையும் கொடுத்துட்டாரு, அவரை இம்பீச் பண்ணுங்கன்னு. அவரை இம்பீச் பண்ணால் 3 மாதம் கவர்மெண்ட் சும்மா இருக்குது.
கேட்டால் 100 பேர் கையெழுத்து போடணுங்கிறீங்க. அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த இம்பீச்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டே சேலஞ்சு பண்ணுறான். ஸோ இதுக்கான முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நடக்காது. இந்த கவர்மெண்ட்டில் நடக்காது. இப்போ மற்ற ஊர்லலாம் என்னென்னா, யூரோப்பில் அமெரிக்காவில் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிறது இண்டிபெண்ட். இப்போ பாருங்கள், ட்ரம்ப் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மேலே கேஸ் போட்டிருக்காரு, பல மீடியா ஏஜென்சி மேலே கேஸ் போட்டிருக்காரு. எதுக்கு கேஸ் போட்டிருக்காரு? என்னை பற்றி நீ தப்பாக எழுதிட்ட ஆர்டிக்கல்னு. இந்த கேஸ் போடுறது என்ன? அவனை மிரட்டுற வேலை தானே. ஸோ ப்ரெஸ்ஸை நீ மிரட்டினே இருந்தேன்னா அட் சம் டைம் படிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் தான். ஓகே சார். ஸோ இந்த எக்ஸ் ஹேண்டில்ஸை வந்து பிளாக் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.